ஹல்லேலூயா. உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழுங்கள். எதை குறித்தும் கவலை வேண்டாம். கவலைப்படுவதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை, ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. கெட்டு நொந்து போவதுதான் மிச்சம். ஆதலால் எப்பொழுதும் சந்தோஷ சமாதானமாக இருக்க அதற்குரிய வழிகளை நாடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வு செழிப்பாக மாறும். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கொடுத்த கட்டளை, பிரதானமான கடைசி கட்டளையை ஒரு முறை ஆராய்ந்து பாருங்கள். அவர் என்ன சொல்லிவிட்டு போனார் என்று. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 20 மட்டும் வசனங்கள் இவ்வண்ணமாக சொல்கின்றன. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு சொன்னதின்படி அந்த சொல்லப்பட்ட மலைக்கு 11 சீசர்களும் போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இங்கு பாருங்கள், அந்த 11 பேருந்தான் போனார்கள். அந்த இடத்திலும் சிலர் அவரை நம்பினார்கள், கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இந்த சந்தேகம் அவர்களுக்கு அந்த டைமிலும் இருந்திருக்கு. இயேசு அவர்களோடு உயிரோடு இருந்து தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடே எழுந்து பின்பு உங்களிடத்தில் வருவேன் என்று எல்லாம் சொல்லி போட்டு போயும் அந்த சீசர்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இங்கு பாருங்கள், தெளிவாக இயேசு சிலரை கூப்பிட்டு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். எப்படி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அவர்களும் அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவர் சொன்னதை செய்தார்கள். அவர்கள் என்ன புறப்பட்டு சென்றார்கள். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஏனென்றால் வேத வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் எங்களுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள வேணும், அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதாவது இயேசு யாரை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைத்தாரோ அவர்கள் அவர் சொன்னதின்படி செய்தபோது இயேசுவே அவர்களோடு கூட இருந்தார். இயேசு எங்களோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக பிறத்த காரியங்கள் செய்ய முடியும். இந்த உலகம் எல்லாம் சென்று தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் இயேசுவே எங்களோடு கூட இருந்து அதிசய அற்புத அடையாளங்களூடாக தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். எங்களுடைய வசனத்தை கேட்பவர்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே வெளிப்படுகிறது. இயேசுவே எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தபடியால் நிச்சயம் அந்த ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். முதலாவது எங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமானதாகத்தான் மாறும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நற்கிரியைகள் செய்கிறவராகத்தான் தெரிந்தார். அவர் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடவில்லை. குறைவுகள் வந்தன. அந்த குறைவுகளையும் ஏதோ ஒரு அதிசய அற்புத அடையாளங்களை நடப்பித்து நிறைவாக்கினார். அதே வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் கீழ்ப்படிய வேணும் அவருடைய வார்த்தைக்கு. நாங்கள் இயேசு சொன்னதின்படி ஊழியம் செய்தால் முதலாவது எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிச்சயம் மாறும். வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, நீங்கள் சாப்பிடாவிட்டால் உண்ணவும் வேண்டாம் என்று.
ஆதலால் நாங்கள் வேலை இல்லாமல் சோம்பேறியாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் நிச்சயம் இயேசு சொன்னதின்படி அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் போது, ஊழியங்களை செய்யும் போது நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும், அனுதினமும் உண்டாகும். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். மே காட் பி வித் யூ.